You can now make online payments to National Aquaculture Development Authority via GovPay. படுவான்கரை பிரதேசத்திலே சுகாதார சேவைகளை பல வைத்தியசாலைகள் இருக்கின்றன. மிக அதிகமான வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பிரதேசம் மிக நீண்ட காலமாக அந்த அபிவிருத்தியை அல்லது அதுக்குரிய வளர்ச்சியை காணாமல் இருந்த பிரதேசங்களாக இருக்கின்றன. அதற்கு அப்பால் இன்னும் பல பாலங்களையும் கிராம வீதிகளையும் அபிவிருத்தி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. வாழச்சேனை துறைமுகம் மட்டுமல்லாது கதிரவடி பிரதேச இருந்து பெரிய கல்லாறு வரையான கடல் பிரதேசத்திலே பல மீன்பிடி துறைமுகங்களை அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நாம் கடந்த காலங்களில் கூட கதிரவடி களுவங்கேணி போன்ற இடங்களிலே பல அமைப்பதற்கான முன்யோசனைகளை வைத்திருந்தோம். இந்த வருகின்ற வரவு செலவு திட்டத்திலே அதற்கான சாத்திய வள ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த பிரதேசத்திலே அடிப்படையாக இருக்கின்ற வளங்களை பாதுகாக்க அந்த நாட்டின் உற்பத்தியை பெருக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே கால்நடைகள் அதிக அளவில் இருக்கின்றன. அவற்றை பாதுகாப்பதற்காக இந்த மேய்ச்சல் தரை பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. மயிலத்தமடு மாதவனை பிரச்சனை 750 நாட்கள் தாண்டியும் அந்த மக்கள் போராட்டத்திலே வீதியிலே நிற்கின்றார்கள். மிக பெரும்பான்மையான பலத்துடன் இருக்கின்ற இந்த அரசாங்கம் ஏன் அந்த விடயத்திலே ஒரு முன்னுரிமை அளிக்கவில்லை அல்லது கண்டும் காணாமல் இருக்கின்றதா என்ற ஒரு பாரிய சந்தேகம் இருக்கின்றது. அவர்கள் இன்றும் போராட்டத்தில் இருக்கின்றார்கள். மற்றும் பட்டிப்பளை, வெள்ளாவளி, வாகரை பிரதேசங்களிலும் மேய்ச்சல் தரை பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அவற்றுக்கான செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பும் அவற்றுக்கான செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பும் இந்த வரவு செலவு திட்டத்திலே எங்கும் சொல்லப்பட்டிருக்கவில்லை. அந்த பண்ணையாளர்களுக்கான வசதிகள் செய்து கொடுப்பதற்காக எந்த விடயங்களும் முன்வைக்கப்படவில்லை. மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரே ஒரு போதனா வைத்தியசாலை, மாவட்டத்துக்கு மட்டுமல்ல கிழக்கு மாகாணத்துக்கு கூட அது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை தான் ஒரே ஒரு போதனா வைத்தியசாலை. அங்கு பாரிய இட நெருக்கடி, நிலப்பரப்பு நெருக்கடி இருக்கின்றது. அந்த விடயத்தினை தீர்ப்பதற்காக நாங்கள் அருகில் உள்ள சிறைச்சாலையை, அந்த சிறைச்சாலைக்கு ஏற்கனவே காணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிறைச்சாலையில் கூட பாரிய அளவு மனித நெருக்கடி இருக்கின்றது. 350 பேர் வைக்க வேண்டிய இடத்திலே 700 பேருக்கு மேல் இருக்கின்றார்கள். ஆகவே ஒதுக்கப்பட்ட காணியிலே அந்த சிறைச்சாலையை நகர்த்துவதன் மூலம்தான் மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு ஒரு நிலத்தினை வழங்கக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்திலே அந்த வைத்தியசாலையின் சேவைகளை விஸ்தரிப்பதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் மாவட்ட குழுவில் கூட முன்வைத்திருந்தோம். அதற்கு சாதகமான விடயங்கள் இன்னும் எங்களுக்கு சொல்லப்படவில்லை. யுத்தத்தினாலும் அதற்கு பின் வந்த பல புறக்கணிப்புகளாலும் சிதைந்து போயிருக்கின்ற வடகிழக்கு மண்ணை கட்டியெழுப்புகின்ற பல செயற்திட்டங்களை மக்கள் பிரதிநிதிகளின் எல்லோருடைய வேண்டுகோளை ஏற்றுவற்றை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த காலத்தில் இந்த ஆட்சி கால பகுதியிலே உலக வங்கியின் ஊடாக கொண்டு வரப்பட்ட திட்டத்திலே உண்மையிலே எங்களுக்கு எந்த விதமான எங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள இந்த அரசு தவறு இருந்தது. ஏனென்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற நாங்கள் அந்த மக்களின் வேண்டுகோளை அங்கே முன்வைப்பதற்குரிய சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டிருக்கின்றது. சமத்துவத்தை பேணுகின்ற இந்த அரசு இந்த விடயத்திலே மிக பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் முன்வைக்கிறது. அரசியலில் தமிழ் மக்கள் உங்களுக்கு வாக்களித்ததை போன்று தமிழ் தேசிய உணர்வுக்காக, தமிழ் தேசியத்துக்காக எங்களுக்கும் வாக்களித்திருக்கின்றார்கள். வடகிழக்கிலே தமிழ் மக்கள் மிக அதிகமாக தமிழ் தேசியத்துக்காகத்தான் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த விடயத்திலே இந்த அரசு இந்த மாகாண சபை தேர்தலிலே நடத்துவதிலே நிதியை மட்டும் ஒதுக்கி விட்டதாக கூறிவிடாது. ஒரு இதய சுத்தியுடன் ஆக குறைந்த தீர்வாக இருக்கின்ற சகல அதிகாரம் உள்ள மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடத்திலே நடத்தி முடிப்பதற்கான உறுதிப்பாடுகளை 3/2 பெரும்பான்மை அங்கம் வைக்கின்ற உங்கள் கட்சி அதற்குரிய முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும். பல விடயங்களில் இந்த சட்டவிரோதமான போதைப்பொருள் பாவனை மற்றும் ஊழலுக்கு எதிரான விடயங்களில் நீங்கள் எவ்வளவு தீவிரமாக செயற்படுகின்றீர்கள் என்பதை நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம், எங்கள் ஆதரவுகளை தருகின்றோம். இந்த ஊழலுக்கு எதிரான விடயங்கள், போதைப்பொருள் எதிர்ப்பு விடயங்கள், பாதாள எதிர்ப்பு விடயங்களுக்கெல்லாம் எங்களுடைய பலமான ஆதரவு உங்களுக்கு இருக்கின்றது. அதே விடயத்தில் உங்களுடைய அந்த பலமான அரசு தமிழ் மக்களுக்கான அந்த உரிமையை கொடுப்பதிலே ஏன் உங்களுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முயற்சிக்கவில்லை அல்லது உங்கள் ஆளுமையை பயன்படுத்த முயற்சிக்கவில்லை என்று கேட்கின்றேன். மிக முக்கியமாக இந்த நீதி உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லப்பட்டது கைது செய்யப்பட்ட அல்லது அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும், பயங்கரவாத தடைச்சட்டை நீக்கப்படும் என்று. ஆனால் அதற்கான நடைமுறைகள் இன்று அந்த விடயத்தை நீங்கள் மறந்தவர்களாக செயற்படுவதாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏன் நீங்கள் இந்த விடயத்திலே உறுதியான முடிவெடுக்கவில்லை? பெண்களுக்காக பல சட்டங்களை நீங்கள் ஏற்றுகின்றீர்கள், எங்கள் ஆதரவுகளை தருகின்றோம். அன்று பாலச்சந்திரன் போன்ற குழந்தைகள்
அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். செம்மணியில் குழந்தைகள் கூட கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார்கள். ஆனால் அதற்கான நீதி பொறுமுறையை தருவதில் ஒரு நீதி விசாரணையை நடத்துவதில் நீங்கள் பின்னிக்கின்றீர்கள். ஏன் இவ்வாறான நிலைமைகள்? பெண்கள், இசைப்பிரியா போன்ற பெண்கள் எவ்வாறு துன்பங்களை சந்தித்திருப்பார்கள்? அதற்கான நீதி பொறுமுறையை, சர்வதேச நீதி பொறுமையை நடத்துவதற்கு நீங்கள் தயங்கி நிற்கின்றீர்கள். இவ்வாறான விடயங்கள் தமிழ் மக்களின் நம்பிக்கையினத்தையும் மனக்கிலேசத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நீதியான ஒரு அரசை நடத்த விரும்புகின்ற, போதைப் பொருளுக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக நடத்த போர் தொடுத்திருக்கின்ற உங்களுடைய ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் நாங்கள் பாராட்டுவதொன்று. அதே போன்று தமிழ் மக்களுக்கான உரிமை விடயத்திலும் நீங்கள் ஒரு தீர்க்கமான விடயத்தை எடுக்க வேண்டும் என்று மிக உங்களுடன் வினயமாக கேட்டுக்கொண்டு, உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் மிகச் சரியாக இருக்கின்ற போது அதற்கான ஆதரவுகள் இருக்கும் என்ற ஒரு உறுதிமொழியை தந்து விடைபெறுகின்றேன்.